Hello students, welcome to Max Tirka channel. 5th standard Samachir book term 3, chapter 3 measurements la exercise 3.3 ல இருக்க sums எல்லாம் பார்க்கலாம். So previous yearலே வந்து exercise 3.1 and 3.2 எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இந்த டேர்ம்ல தான் வந்து இந்த இயர்ல வந்து exercise 3.3 வந்து include பண்ணியிருக்காங்க. So அதுல இருக்க sums எல்லாம் பார்க்கலாம். First one, fill in the blanks. First one, dash is the smallest metric measure of capacity. கெப்பாசிட்டியோட ஸ்மாலஸ்ட் மெட்ரிக் மெஷர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டிங்கிறது வந்து கொள்ளளவு, எவ்வளவு தண்ணி, பால் இதெல்லாம் வந்து லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து மெஷர் பண்ணுறது தான் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதில் எந்த ஸ்மாலஸ்ட் மெஷர் எது அப்படின்னா மில்லி லிட்டர். இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் மெஷர். மில்லி லிட்டர் இஸ் த ஸ்மாலஸ்ட் மெட்ரிக் மெஷர் ஆஃப் கெப்பாசிட்டி. செகண்ட் ஒன், டேஷ் இஸ் த லார்ஜஸ்ட் யூனிட் ஆஃப் வால்யூம் அண்ட் ஈக்குவல்ஸ் டேஷ் லிட்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. டேஷ் இஸ் த லார்ஜஸ்ட் யூனிட் ஆஃப் வால்யூம். வால்யூம்ங்கிறதும் நம்ம லிக்விட் ஐட்டம் தான், கொள்ளளவை குறிக்கிறது. ஸோ வால்யூம் கன அளவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது தண்ணி, அதாவது லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம வால்யூம்ல தான் சொல்லுவோம். ஸோ டேஷ் இஸ் த லார்ஜஸ்ட் யூனிட் ஆஃப் வால்யூம் அப்படின்னா, இப்போ ஸ்மாலஸ்ட் மெட்ரிக் மெஷர் மில்லி லிட்டர் அப்படின்னா லார்ஜஸ்ட் யூனிட் வந்து கிலோ லிட்டர். It is equal to dash liters. So நமக்கு தெரியும் 1 kilo liter is equal to 1000 liter. இது நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அப்போ கிலோ லிட்டர் is the largest unit of volume and it equals to 1000 liters. புரியுதுங்களா? தேர்ட் ஒன் பார்க்கலாம். 7 கிலோ லிட்டர் 30 லிட்டர். இதை வந்து லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுங்கிறாங்க. லிட்டரில் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கிலோ லிட்டர் இருக்குது, இங்கே லிட்டர் இருக்குது. ஸோ கிலோ லிட்டர் பெருசு, லிட்டர் அதை விட சின்னது. இங்கே லிட்டர் தான் இருக்குது. ஸோ இந்த 30 லிட்டரில் தான் இருக்குது. அதை அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இங்கே 7 இருக்கு இல்லையா, 7 கிலோ லிட்டர் இருக்குது. ஸோ 1 கிலோ லிட்டர் நமக்கு 1000 ml தெரியும். அப்போது லிட்டருக்கு மாற்றணுன்னா எவ்வளவு? அப்போது 7 கிலோ லிட்டரை லிட்டருக்கு மாற்றணும்னா 7000 இல்லையா. 7 கிலோ லிட்டரை லிட்டருக்கு மாற்றினோம்னா 7000. ஸோ 7000 + 30 நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 7030 லிட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். புரியுதுங்களா? இதை வந்து லிட்டருக்கு மாற்றணும். 7 கிலோ லிட்டரை 7000 லிட்டராக மாற்றணும். ஃபோர்த் ஒன். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆல்ரெடி 30 லிட்டரில் தான் இருக்குது. ஸோ 70 மட்டும் ஆட் பண்ணிடுங்க. ஃபோர்த் ஒன், 5 லிட்டர் 400 ml அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 லிட்டர், இங்கே பாருங்க ஆன்சர் ml எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு 400 ml தான் இருக்குது, அதை அப்படியே எழுதிருங்க. இந்த 5 லிட்டர் இருக்குது. 5 லிட்டருங்கும் போது என்னது? 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 ml. அப்போ 5 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 5000 ml. இப்போ mlக்கு இந்த 5 லிட்டர் வந்து 5000 ml ஆயிடுச்சு. ஸோ அது கூட 400 ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிரும்? 5400 mlன்னு கிடைச்சிருமா? அப்போ இதோட ஆன்சர் எவ்வளவு? 5400 ml. புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபிஃப்த் ஒன், 1300 mlன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ml 300. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்க 1 தான் 1 லிட்டர். புரியுதுங்களா? இது fill in the blanks ஓட ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம match the following பார்க்கலாம். செகண்ட் ஒன், match the following. ஃபர்ஸ்ட் ஒன் 4500 ml. ஸோ இது ரிலேட்டடான நம்பர்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 4500 ml. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது லிட்டர், அப்புறம் ml. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், 4 லிட்டர் 500 mlங்கிறது இங்கே இருக்குது. செகண்ட் ஒன் 3250 ml. ஸோ 3 லிட்டர், ஃபஸ்ட் இருக்கிறது லிட்டர் அண்ட் தென் மில்லி லிட்டர். ஸோ செகண்ட் ஒன் இங்கே இருக்குது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 6500 ml. ஸோ 6 லிட்டர், ஃபஸ்ட் இருக்கிறது லிட்டர், அகெயின் ரிமைனிங் மில்லி லிட்டர். ஸோ தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் 8200 மில்லி லிட்டர், 8 லிட்டர் 200 ml. ஃபோர்த் ஒன் இங்கே இருக்குது. 7050, அப்போது 7 லிட்டர் பாருங்கள், 7 லிட்டர் 50 ml. 05, ஏன்னா நம்பருக்கு முன்னாடி நம்ம வந்து 0550 ml அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, அதனால் இதுதான் ஃபிஃப்த் ஒன். புரியுதுங்களா? இது மேட்சோட ஆன்சர்ஸ். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மேக்ஸ் தீர்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம், ஆட் அண்ட் ரைட் இன் லெட்டர்ஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆட் அண்ட் ரைட் இன் லெட்டர்ஸ். ஆட் பண்ணுங்கள், ஆன்சரை லிட்டரில் நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 3 சப்டிவிஷன் சம் இருக்குது, 1 by 1 பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 400 லிட்டர் ப்ளஸ்
50 லிட்டர் ப்ளஸ் 500 ml அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மில் பார்த்திங்க அப்படின்னா லிட்டரில் இவங்க 2 பேருமே லிட்டரில் தான், ஏன்னா ரைட் இன் லிட்டர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. நல்லா படிக்கணும் கொஸ்டினை. ஸோ 2மே லிட்டர்னு கொடுத்ததுனால ஃபஸ்ட் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், இந்த லிட்டரை ஆட் பண்ணுங்கள். ஸோ நம்ம லிட்டர் இப்படி தானே ஆட் பண்ணுவோம். இங்கே 400 லிட்டர் ப்ளஸ் 500 லிட்டர். ஸோ ஆட் பண்ணோம்னா நமக்கு 450 லிட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த 450 கூட அகெயின் யாரை ஆட் பண்ணணும், 500 ml. புரியுதுங்களா? ஸோ எவ்வளவு லிட்டர்ஸை முதல்ல 450 லிட்டர் ப்ளஸ் 500 ml அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இதோட ஆன்சரை பாருங்கள். 450 லிட்டரில் தான் இருக்குது அண்ட் நமக்கு 500 ml அப்படின்னு நீங்கள் சேர்த்து எழுதிடுங்க. இப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். 500 ml வந்து நம்ம வந்து லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ண வேண்டாம், அந்த எம்எல்லாகவே இருக்கட்டும். லிட்டரை நீங்கள் லிட்டராக ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. வெரி ஈஸி. ஸோ என்ன சேமாக இருக்கோ பாருங்கள், இது 2மே சேமாக இருக்குது, அவங்கள ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ மிச்சம் இருக்கவங்கள அப்படியே நம்ம சேர்த்து எழுதிட வேண்டியதான். இது ஃபஸ்ட்டு சம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 3 கிலோ லிட்டர் ப்ளஸ் 400 லிட்டர் ப்ளஸ் 3 ml கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வேறு யூனிட்ஸ். இங்கே கிலோ லிட்டர், இங்கே லிட்டர், இங்கே மில்லி லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு மாதிரி இருக்குது. ஸோ யாராவது ஒருத்தரை மாற்றணும். ஸோ அப்போ நமக்கு தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா 1 கிலோ லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர் அப்படிங்கிறது தெரியுமா? ஸோ அப்போது 3 கிலோ லிட்டர் கொடுத்துருக்காங்க. அது லிட்டருக்கு தானே நம்ம எழுத சொல்லியிருக்காங்க நம்மளை கொஸ்டினில். அப்போது 3000 லிட்டரா? அப்போ இந்த 3 கிலோ லிட்டருக்கு பதிலாக நம்ம 3000 லிட்டர்னு எழுதிக்கலாமா? 2 ஈக்குவல் தானே. 3 கிலோ லிட்டர்னாலும் ஒன்று தான், 3000 லிட்டர்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த 3 கிலோ லிட்டரை இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம்னா 3000 லிட்டர்னு எழுதுகிறோம். எப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளஸ் ஆல்ரெடி நமக்கு சம்மில் 400 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 3 ml தான் இருக்குது, அது ஸ்மாலஸ்ட்டு மெட்ரிக் மெஷர். ஸோ இப்போ 2 பேருமே பாருங்கள் லிட்டர் வந்துருச்சா, நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ 3000 லிட்டர் அப்புறம் 400 லிட்டர். ஸோ ஆட் பண்ணோம்னா 0043. ஸோ 3400 லிட்டர் அகெயின் ப்ளஸ் 3 மில்லி லிட்டர். இது ஆன்சர். இப்போ இவங்களை எப்படி எழுதலாம் அப்படின்னா 3400 லிட்டரில் தான் இருக்குது அண்ட் 3 ml. புரியுதுங்களா? இது செகண்ட் ஒன்னோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1400 மில்லி லிட்டர் ப்ளஸ் 5680 மில்லி லிட்டர் ப்ளஸ் 280 லிட்டர். நம்மளை ஆன்சரை வந்து லிட்டரில் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரே ஒரு லிட்டர் தான் இருக்குது. மற்ற பாருங்கள் மில்லி லிட்டர் 2 பேர் இருக்காங்க. ஸோ இந்த மில்லி லிட்டரை ஃபஸ்ட்டு சேமாக இருக்கிற யூனிட்ஸை நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணிவிடுங்க, ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ 5680 அதாவது 5680 மில்லி லிட்டர். ஸோ இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணோம்னா 0 + 0 0 0 + 8 8 4 + 6 10. ஸோ 0 ரிமைண்டர் 1 5 + 1 6 6 + 1 7. ஸோ 7080 மில்லி லிட்டர் ப்ளஸ் இந்த 280 லிட்டர் அப்படின்ட்டுருக்கு. இப்போ நம்ம ஆட் பண்ணணும். நாம் ஆன்சரை ஃபஸ்ட்டு எப்போவுமே லிட்டரில் தான் சொல்லணும் இல்லையா? ஸோ இங்கே இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறேன் பாருங்கள். 280 லிட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் மில்லி லிட்டர் கிடையாது இல்லையா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 280 லிட்டரில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 7080 மில்லி லிட்டர். இப்போது இந்த 7080 மில்லி லிட்டர்னு ஒரு லிட்டர் இருக்கா? கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும் 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர் அப்படிங்கிறது தெரியும். அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 7080 மில்லி லிட்டர் இருக்குது அப்படின்னா அது எப்படி பிரித்து எழுதுவோம்னா ஃபஸ்ட் இருக்க நம்பர் நான் என்ன சொல்லியிருக்கேன், 7 லிட்டர், அதுக்கப்புறம் 080 மில்லி லிட்டர். ஸோ இப்போ இங்கே எழுதுங்க. இப்போது லிட்டரில் என்ன இருக்குது, 7 இருக்கா? ஸோ 7 லிட்டர் அகெயின் 080 மில்லி லிட்டர். இங்கே வந்து எந்த மில்லி லிட்டருமே இல்லை. ஸோ நீங்கள் எல்லாம் வேணா 0 போட்டுக்கோங்க. இப்போ ஆட் பண்ணுங்கள். 0 + 0 0 0 + 8 8 0 + 0 0 அகெயின் லிட்டரில் 0 + 7 7 8 2. அப்போ இங்கே மில்லி லிட்டர். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 287 லிட்டர் 080 மில்லி லிட்டர். இதுதான் ஆன்சர். ஸோ எப்படி உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு சேமாக இருக்க யூனிட்ஸை ஆட் பண்ணுங்கள். அது கூட லிட்டரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக லிட்டர் தனியாக பிரித்து எடுங்க. இவ்வளோ பெரிய மில்லி லிட்டர் வராது. ஏன்னா மில்லி லிட்டருங்கிறது ஸ்மாலஸ்ட் மெட்ரிக் மெஷர் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் லிட்டர். அதை தனியாக பிரித்து லிட்டரில் எழுதிட்டு ரிமைனிங்கை மில்லி லிட்டரில் எழுதி நம்ம ஆட் பண்ண வேண்டியதான். புரியுதுங்களா? இதோட நமக்கு தேர்ட் சம்மோட ஆன்சர்ஸ் முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். 4th கொஸ்டின் பார்க்கலாம்.
4th question subtract. ஸோ சப்ராக்ட்லேயும் 3 சப்டிவிஷன் சம்ஸ் இருக்குது. 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3 கிலோ லிட்டர் ஃப்ரம் 15 கிலோ லிட்டர் 485 லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சம் எழுதிட்டு சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ இப்போது 3 கிலோ லிட்டர் எதுலேருந்து சப்ராக்ட் பண்ணணும்னா 15 கிலோ லிட்டர் 485 லிட்டர்லேருந்து இந்த 3 கிலோ லிட்டரை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 15 கிலோ லிட்டர் 485 லிட்டரில் இருந்து இந்த 3 கிலோ லிட்டரை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே லிட்டர் கிடையாது, கிலோ லிட்டர் மட்டும்தான். ஸோ நம்ம இப்போ சப்ராக்ட் பண்ணலாமா? ஸோ 5 minus 0 5, 8 minus 0 8 and 4 minus 0 4. இங்கே கிலோ லிட்டர், இது லிட்டர். நெக்ஸ்ட்டு 5ல் 3 மைனஸ் பண்ண 2, அகெயின் இந்த 1 அப்படியே கீழே வந்துடும். ஸோ இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா எப்படி சப்ராக்ட் பண்ணுறதுன்னு? அகெயின் நம்ம செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 கிலோ லிட்டர் ஃப்ரம் 20 கிலோ லிட்டர். ஸோ 20 கிலோ லிட்டரில் இருந்து நீங்கள் 15 கிலோ லிட்டரை மைனஸ் பண்ணுங்கள். ஸோ சப்ராக்ட் பண்ண ஆன்சர் என்னது? 5 கிலோ லிட்டர். 0ல் 5 மைனஸ் பண்ண முடியாது, நம்ம பாரோ வாங்கினா இங்கே 1, இங்கே 10. 10ல் 5 மைனஸ் பண்ணோம்னா 5. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்க்கலாம். 345 மில்லி லிட்டர் ஃப்ரம் 5 லிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லிட்டர் தான் பெருசு. எப்போவுமே இந்த 5 லிட்டர்லேருந்து தானே நம்ம மைனஸ் பண்ணணும். ஃப்ரம் 5 லிட்டர்லேருந்து தான் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ 5 லிட்டரு. மில்லி லிட்டர் இங்கே கொடுக்கவே இல்லை, எந்த எம்எல்லுமே கொடுக்கல. பட் ஆனால் இங்கே 345 மில்லி லிட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க, லிட்ரு கொடுக்கல. எங்கெல்லாம் கொடுக்கலையோ அந்த இடத்துலலாம் என்ன பண்ணிடுங்கன்னா 0 எழுதிடுங்க. எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சம்மு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணலாமா? 0ல் 5 மைனஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பாரோ வாங்கணும். ஸோ பாரோ வாங்கினா இங்கே எல்லாமே 0. ஸோ 5 கிட்டேருந்து வாங்கினா இங்கே 4, இங்கே 10. அகெயின் 10 கிட்டேருந்து இங்கே 1 கொடுத்தோம்னா இங்கே 10 ஆகிடும், இங்கே 9 ஆகிடும். அகெயின் இங்கே கட் பண்ணிவிட்டு இங்கே 9 ஆகிடும், இங்கே 10 ஆகிடும். இப்போ 10ல் 5 மைனஸ் பண்ணால் 5, 9ல் 4 மைனஸ் பண்ணால் 5, 9ல் 3 மைனஸ் பண்ணால் 6, 4ல் 0 மைனஸ் பண்ணால் 4. ஸோ 4 லிட்டர் 655 மில்லி லிட்டர் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். புரியுதுங்களா? இது நமக்கு 4th ஒனில் தேர்ட் ஒனோட ஆன்சர். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 5th ஒன் பார்க்கலாம். 5th கொஷின் மல்டிப்ளை த ஃபாலோவிங். அதில் 4 சப்டிவிஷன் சம்ஸ் இருக்குது. 1 by 1 பார்க்கலாம். 3 லிட்டர் 200 ml into 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ 3 லிட்டர் 200 மில்லி லிட்டர் into 8 மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 8 into 0. ஸோ 8 into 0 0, 8 into again 0 0, 8 2s are 16, 6 remainder 1, again 8 3s are 24, 24 plus 1 25. ஸோ நான் எப்படி மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் மில்லி லிட்டரை மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு வாங்க. ரிமைண்டரை லிட்டர் மேலே வைக்கிறோம். ஸோ லிட்டரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சர் லிட்டர் பிளேஸில் எழுதினோம். ஸோ 25 லிட்டர் 600 mlங்கிறது தான் இதோட ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னா 4 லிட்டர் 450 மில்லி லிட்டரை நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணலாமா? எங்கே சொல்லுங்கள். 4 into 0 0, 4 5s are 20, so 0, remainder 2. Again 4 4s are 16, 16 plus 2 18, so 8, again remainder 1. Again 4 4s are 16, 16 plus 1 17. ஸோ எங்கே மல்டிப்ளை பண்ணுறோமோ அதுக்கு நேராக எழுதினீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாமா? தேர்ட் ஒனில் என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள். 5 லிட்டர் 300 மில்லி லிட்டர் into 5. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 into 0 0, again 5 into 0 0, 5 3s are 15, so 5 remainder 1, again 5 5s are 25, 25 plus 1 26 லிட்டர் 500 மில்லி லிட்டர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 லிட்டர் 700 மில்லி லிட்டர் into 6. 6 into 0 0, 6 into 0 0, 6 7s are 42, so 2 remainder 4. Again 6 6 are 36, 36 plus 4 40, so 40 லிட்டர் 200 மில்லி லிட்டர். ஸோ இது ஃபோர்த் ஒனோட ஆன்சர். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கா மல்டிப்ளை பண்ணுறது? நான் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு
செய்து காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம 6th கொஸ்டின் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். 6th கொஸ்டின், டிவைட் த ஃபாலோவிங். அதில் 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1 by 1. ஸோ டிவைட் பண்ணணும். 18 லிட்டர் 240 மில்லி லிட்டர் இப்படி எழுதிக்கிட்டீங்க கொஞ்சம் தள்ளி அப்படின்னா டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 6 டேபிளில் 18 எவ்வளோ டைம்ஸு? 3 டைம்ஸு. 3 6 are 18. ஸோ 18 லிட்டரை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ லிட்டரில் டிவைட் பண்ணதுனால லிட்டர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கீழே 2 கொண்டு வாங்க. 2 6 டேபிளில் டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்? 0 போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்பரான 4 நம்ம கீழே கொண்டு வந்தோம்னா 24 6 டேபிளில் 4 டைம்ஸ். 4 6 are 24. அகெயின் 24 மைனஸ் பண்ணால் 0. ஸோ இதோட முடிஞ்சுது. இந்த 0வை கீழே கொண்டு வர முடியாது. ஏதாவது நம்பர் இருந்தால் கொண்டு வரலாம். கொண்டு வர முடியாதனால இந்த 0வை மேலே கொண்டு போயிட்டு இப்படி எழுதிக்கலாம். இது இப்போ ml. இப்போது டிவைட் பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னா 3 லிட்டர் 040 மில்லி லிட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஆனால் 3 லிட்டர் தான். 040 mlன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஸோ 40 mlன்னு இதை நம்ம எழுதிக்கலாம். புரியுதுங்களா? இது ஏன் 0 எழுதலைன்னு கேட்காதீங்க. ஏன்னா மில்லி லிட்டரை 040 மில்லி லிட்டர்னு சொல்ல மாட்டோம். 40 மில்லி லிட்டர்னு தான் சொல்லுவோம். ஸோ அதாவது இப்படி எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் நம்ம பார்க்கலாம். செகண்ட் ஒன் 20 லிட்டர் 600 மில்லி லிட்டர் டிவைடட் பை 2. ஸோ அகெயின் நமக்கு 20 லிட்டர் 600 மில்லி லிட்டர். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 டேபிளில் 20 எவ்வளோ டைம்ஸு? 10 டைம்ஸா? 10 into 2 20. ஸோ மைனஸ் பண்ணால் 0. ஸோ இப்போ இங்கே லிட்டர். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அந்த கூட கீழே 6 கொண்டு வந்துடலாம். அப்போது 2 டேபிளில் 6 எவ்வளோ டைம்ஸு? 3 2s are 6. ஸோ 6ஆல் 6 டிவைட் பண்ணால் 0. இதோட முடிஞ்சுது. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த நம்பர் இருந்தால் கீழே கொண்டு வரலாம். ஜீரோஸ் இருக்கிறதுனால இந்த 2 ஜீரோஸையுமே நீங்கள் என்ன பண்ணிடுங்க? மேலே எழுதிடுங்க. அப்புறம் இது ml. ஸோ இப்போ டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குது? 10 லிட்டர் 300 மில்லி லிட்டர்னு ஆன்சர் நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? இது செகண்ட் ஒன்னோடது. நெக்ஸ்ட்டு தேர்ட். ஸோ இப்போ 21 லிட்டர் 490 மில்லி லிட்டர் நம்ம 7ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 21 லிட்டர் 490 மில்லி லிட்டரை நம்ம 7ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ 7 டேபிளில் 21 எவ்வளோ டைம்ஸு? 3 டைம்ஸு. 3 7s are 21. ஸோ 21 மைனஸ் பண்ணால் 0. இப்போ இது லிட்டரில். நெக்ஸ்ட்டு நம்ம 4 கீழே கொண்டு வரலாம். 7 டேபிளில் 4 டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. ஸோ 0 போட்டுட்டு நம்ம இந்த 9ஐயும் கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ 49ங்கிறது 7 டேபிளில் 7 7s are 49. ஸோ 49ல் 49 மைனஸ் பண்ணால் 0. அகெயின் ஏதாவது நம்பர் இருந்தால் நம்ம கீழே கொண்டு வருவோம். ஸோ நம்பர் இல்லைங்கிறதுனால முடிச்சுட்டு இந்த 0வை அப்படியே எடுத்து நம்ம மேலே எழுதிடலாம். இது மில்லி லிட்டர். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? டிவைட் பண்ணி 3 லிட்டர் 070 மில்லி லிட்டர்னு கிடச்சிருக்கு. ஆனால் 3 லிட்டர் தான் 070 மில்லி லிட்டர்னு கிடையாது இல்லையா? ஸோ நம்ம 70 மில்லி லிட்டர்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இது தேர்ட் ஒன்னோட ஆன்சர். ஃபோர்த் ஒன் 25 லிட்டர் 350 மில்லி லிட்டர். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 5 டேபிளில் 25 5 5s are 25. ஸோ 25ல் 25 மைனஸ் பண்ணால் 0. அகெயின் நம்ம இந்த 3ஐ கீழே கொண்டு வரணும். இது லிட்டரை நம்ம இப்போ டிவைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 3ஐ கீழே கொண்டு வந்தோம்னா டிவிசிபிள் ஆகாது. ஸோ 0 போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 5ஐயும் நம்ம கீழே கொண்டு வந்தோம்னா 35 5 டேபிளில் 7 5s are 35. ஸோ 35ல் 35 மைனஸ் பண்ணால் 0. ஏதாவது நம்பர் இருந்தால் நம்ம கீழே கொண்டு வருவோம். நம்பர் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 0வை மேலே எடுத்து எழுதிடலாம். இது ml. இப்போ டிவைட் பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 5 லிட்டர் 070 மில்லி லிட்டர்னு கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம இது இப்படி எழுத முடியாது இல்லையா? ஸோ 5 லிட்டர் 70 மில்லி லிட்டருங்கிறது தான் ஆன்சர். புரியுதுங்களா? இது ஃபோர்த் கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம 7th ஒன்னான வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ புரிஞ்சிருக்கா என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். 7th கொஷின், கலையரசி பாட் 5 லிட்டர் 500 ml groundnut oil and 750 ml sesame oil. How much quantity of oil did she bought in all அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கலையரசி அப்படிங்கிறவங்க கிரவுண்ட்நட் ஆயில் 5 லிட்டர் 500 ml வாங்கியிருக்காங்க. சீசம் ஆயில் 750 ml தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஹவு மச் குவான்டிட்டி ஆஃப் ஆயில் டிட் ஷி பாட் இன் ஆல். ஸோ மொத்தமாக சேர்த்து எல்லா ஆல்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ ரெண்டுமே சேர்த்து எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி கொஷினை 1 or 2 டைம்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ கலையரசி கிரவுண்ட்நட் ஆயில் இவ்வளோ வாங்கியிருக்காங்க, சீசம் ஆயில் இந்த அமௌண்ட் இந்த அளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஹவு மச் குவான்டிட்டி ஆஃப் ஆயில் டிட் ஷி பாட் இன் ஆல் அப்படிங்கிறாங்க. எல்லா ஆயிலும் எவ்வளோ வாங்கினாங்க
பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆளுங்கிறதுனால என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணணும், அடிஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணி எழுதலாமா? வேர்ட் ப்ராப்ளம் எழுதிட்டு. So 7th question, quantity of groundnut oil 5 liter 500 ml and quantity of sesame oil 750 milliliter. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா groundnut oil 5 liter 500 ml கொடுத்துருக்காங்க. ஆனால் sesame oil வந்து வெறும் 750 ml தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த mlக்கு நேராக எழுதுங்க, லிட்டர் வந்து இங்கே கிடையாது. ஸோ லிட்டர் இங்கே 0. ஸோ இப்போ ஆட் பண்ணுங்கள். 0 + 0 0, 0 + 5 5, 5 + 7 12, ஸோ 2 remainder 1, 5 + 1 6. 6 liter 250 milliliter. ஸோ டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஆயில் ஷீ பாட் எவ்வளவு அப்படின்னா 6 liter 250 milliliter. இது 7th கொஷினோட ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 8th ஒன் பார்க்கலாம். 8th question, in a fuel station there was 70 liter 500 milliliter of fuel. How much quantity of fuel will be left after selling 35 liter 700 milliliter of fuel? ஸோ ஒரு fuel ஸ்டேஷனில் ஸோ எவ்வளோ ஃபியூவல் இருக்குது? 70 லிட்டர் 500 milliliter ஃபியூவல் இருக்குது. ஸோ ஹவு மச் குவான்டிட்டி ஆஃப் ஃபியூவல் வில் பி லெஃப்ட் ஆஃப்டர் செல்லிங். ஸோ விற்றதுக்கு அப்புறமா மிச்சம் எவ்வளோ இருக்குங்கிறது தான் கொஸ்டின். ஹவு மச் குவான்டிட்டி ஆஃப் ஃபியூவல் வில் பி லெஃப்ட்னு தான் கொஸ்டின் கண்டுபிடிக்கணும். பட் ஆஃப்டர் செல்லிங் எவ்வளோ ஃபியூவல் விற்றுட்டாங்க அவங்க? 35 லிட்டர் 700 ml விற்றுட்டாங்க. ஸோ டோட்டலாக ஃபியூவல் ஸ்டேஷனில் இருந்தது வந்து 70 லிட்டர் 500 milliliter இருந்தது. அதில் 35 லிட்டர் 700 ml அவங்க வந்து செல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட்டுன்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ லெஃப்ட் அப்படின்னு கேட்டதுனால இது வந்து சப்ராக்ட் பண்ணணும். மிச்சம் எவ்வளோ இருக்குது ஆயில்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக ஃபியூவல் இவ்வளோ இருந்துச்சு. ஸோ இவ்வளோ செல் பண்ணிட்டாங்கன்னா மிச்சம் லெஃப்ட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சம் எழுதிட்டு சப்ராக்ட் பண்ணலாம். டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஃபியூவல் இன் ஃபியூவல் ஸ்டேஷன். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஃபியூவல் இருந்துச்சு ஃபியூவல் ஸ்டேஷனில்? 70 லிட்டர் 500 milliliter. ஸோ ஆஃப்டர் செல்லிங் ஃபியூவல், ஸோ செல்லிங் விற்றதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ விற்றுருக்காங்க அப்படின்னா செல் பண்ணது வந்து 35 லிட்டர் 700 milliliter. ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணலாமா? லெஃப்ட் ஆஃப் ஃபியூவல் கண்டுபிடிக்கணும்னா நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 0ல் 0 மைனஸ் பண்ண 0, அகைன் 0ல் 0 மைனஸ் பண்ண 0, 5ல் 7 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம பாரோ வாங்கலாம்னா இங்கே 0வாக இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணுங்கன்னா இங்கேருந்து வாங்கினோம்னா 7 கிட்டேருந்து ஒன்று கொடுத்தோம்னா இங்கே 10 ஆகிடும். அப்புறம் இங்கே 6 ஆகிடும். இப்போ நம்ம இங்கே வேணும் இல்லையா? அப்போ இங்கேருந்து மறுபடியும் பாரோ வாங்கினோம்னா இந்த 10 கிட்டேருந்து ஒன்று வாங்கினா இங்கே 10 9 ஆகிடும், இங்கே 15 ஆகிடும். 15ல் 7 மைனஸ் பண்ணால் 8, 9ல் 5 மைனஸ் பண்ணால் 4, அண்ட் அகெயின் 6ல் 3 மைனஸ் பண்ணால் 3. ஸோ 34 லிட்டர் 800 milliliter வந்து லெஃப்ட் ஃபியூவலாக இருக்கும், லெஃப்ட் ஓவர் ஃபியூவலாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ எப்படி சப்ராக்ட் பண்ணுறதுன்னு இப்போ ஆன்சர் வந்து 34 லிட்டர் 800 milliliter. இது 8th ஒன்னோட ஆன்சர். 9th one, a pot contain 9 liter 800 milliliter of water. How much quantity of water will 7 such pots contain? ஸோ ஒரு பாட்டில் வந்து 9 liter 800 milliliter of water இருக்குது. How much quantity of water will 7 such pots contain? ஒரு பானையில் வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படின்னா 7 பானையில் இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பானையில் 9 liter 800 ml ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படின்னா 7 பாட்டில், அதாவது 7 பானையில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம சம் எழுதிக்கலாம். ஸோ அ பாட் கண்டெயின் வாட்டர் வந்து இவ்வளவு அப்படின்னா 7 சச் பாட்டில் வந்து எவ்வளோ இருந்திருக்குன்னா 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 × 0 0, 7 × 0 0, 7 8s are 56. ஸோ 6, 5 ரிமைண்டர். Again 7 9s are 63, 63 plus 5 68. So 68 liter 600 milliliter. So 7 பாட்டில் வந்து எவ்வளோ தண்ணி இருந்திருக்குன்னா 68 லிட்டர் 600 milliliter வாட்டர் இருந்திருக்கும். புரியுதுங்களா? எப்படி வந்து எழுதுறதுன்னு. இப்போ வந்து ஒரு பேனாவோட விலை இவ்வளோனா 7 பேனானா என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? அதே ப்ரொசீஜர் தான். ஒரு பாத்திரத்தில் இவ்வளோ தண்ணி இருக்குன்னா 7 பாத்திரத்தில் எவ்வளோ தண்ணி இருக்கும்? ஸோ 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது 9th கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 10th ஒன் பார்க்கலாம். 10th question, 25 liter 500 milliliter of milk is filled in 5 milk cans. How much quantity of milk is filled in 1 can? ஸோ 25 liter 500 milliliter milk வந்து 5 கேன்ஸில் இருக்குது அப்படின்னா 1 கேனில் எவ்வளோ மில்க் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 5 மில்க் கேன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 5 மில்க் கேன்ஸ்லேயுமே வந்து இவ்வளோ மில்க் இருக்குன்னா ஒரு கேனுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஸோ இது மல்டிப்ளிகேஷன், இது வந்து டிவிஷன். ஏன்னா
ஒரு பானையில் இவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு 7 பானையில் எவ்வளோ தண்ணின்னு கேட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 5 பானையில் இவ்வளோ பால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு கேனுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு புரியணும். ஸோ 1 கேனுக்கு கண்டுபிடிக்கணுன்னா நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 5 மில்க் கேன் கண்டெயின் மில்க் வந்து 25 லிட்டர் 500 மில்லி லிட்டர்னா 1 கேனில் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா 25 லிட்டர் 500 மில்லி லிட்டர். ஸோ இட்ஸ் டிவைடட் பை 5. ஸோ இப்போ 5ஆல் டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்கிறீங்களா? ஸோ 25 லிட்டர் 500 மில்லி லிட்டர். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 5 5s are 25. ஸோ 0 இந்த 5 கீழே கொண்டு வந்தோம்னா 1 5s are 5. ஸோ இங்கே 0. இப்போ இங்கே கீழே நம்பர்ஸ் இருந்தால் நம்ம கொண்டு வருவோம். நம்பர்ஸ் இல்லாதங்கிறனால இந்த 2 ஜீரோஸையுமே நீங்கள் மேலே எழுதிடுங்க. ஸோ இது ml, இது லிட்டர். ஸோ டிவைட் பண்ண ஆன்சர் என்ன அப்படின்னா 5 லிட்டர் 100 மில்லி லிட்டர். ஸோ இது வந்து 1 கேனில் வந்து எவ்வளோ மில்க் இருந்தது. இப்போ 5 கேனில் இவ்வளோ மில்க் இருக்குது அப்படின்னா 1 கேன் கண்டெயின். ஸோ 1 கேன் contain milk is equal to 5 liter 100 milliliter. ஸோ இது 10th கொஷினோட ஆன்சர். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.3ல் இருக்க எல்லா சம்ஸும் பார்த்தோம். ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேக்ஸ் தீர்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.